டைம்ல போகவே இருக்காரு. ஆனா கேட்கிற பிச்சாக்காரனுடைய நெஞ்சுக்குள்ள அவன் மேல போகணும். இது ஒரு மகத்தான கலை. நீங்க பேசுனாலே கோவப்பட்ட அர்த்தம். சில நேரம் பாக்குது பேசுறாலே சீப்பாப்பட நமக்கு சீப்பு வராது. ஆனா இவன் என்ன செய்வாங்க, கோவமே படாம பேசுவாரு. ஆனா கருணாநிதிகளுக்கு கோபம். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. சமீபத்துல கூட மதுரை யூனிவர்சிட்டியுடைய நூலை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்ன கதை நேரத்தில் எனக்கு கொண்ட போகணும். அவர் சொன்ன கதை, அந்த கதையை அவர் எப்படி பாக்குறாரு. இன்றைக்கு அற்புதமான கதை சொல்லிகள்லாம் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. நீங்க நந்தலாலா பேச்சாளர் பண்ண ஒரு அற்புதமான கதை சொல்லி அவர் எடுத்துக்கொள்கிற அந்த கதைக்குள்ள என்ன இருக்குமோ பிற்போக்கு எதிர்ப்புதான் இருக்கும். அப்படிப்பட்ட கச்சிதமான கதை இது குறித்து கதையில இல்லாட்டாலாம் கூட இவரால் சொல்லும். தன்னுடைய வாரிசுகள் மூலமாக நித்தியத்தை தேடுகிறார். நந்தலாலாவும் அத்தகைய நித்தியத்தை கொண்டிருக்கார் வாரிசுகள் மூலமாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்கு இன்னும் மிகப்பெரிய வாரிசுகள் இருக்காங்க. அவருடைய பேச்சுக்களே நித்தியம்தான். அவருடைய நிரந்தர தன்மையை சொல்லும். அவருடைய எழுத்துக்களே நித்தியம்தான். அவருடைய மிகப்பெரிய வாழ்வை சொல்லும். மரணம் வந்து அவர் கொண்டுமே இருக்கு. ஆனால் இந்த பேச்சுக்களும் எழுத்துக்களும் தென்புகளும் அவருடைய கருத்துக்களும் மரணமில்லா பெருவாழ்வை அவருக்கு தரும். அவர்கள் இவர்கள் போன்ற கல்வியாளர்களை மிக கூர்மையாக சமூகத்தில் பல்வேறு அடித்தளம் சார்ந்த பன்முகத்தன்மையோடு பார்ப்பது ஒருபுறம், பாகுபாடுகளை எப்படி அணுகுவது என்று மறுபுறம் என்று கூர்மையாக தொடர்ந்து என்று சொல்ற ஒரு பயிற்சி கொண்டுட்டே இருந்தார் அப்படிங்கிறதா. ஏன்னா எப்போதுமே சிந்தனையை கூர்மையாக்குவது என்பதுதான் மிக அவசியமானது. அந்த பணியை நிறைய பேர் செய்ய தவறும் போதெல்லாம் பல நண்பர்களாக குறிப்பா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து எங்களுடைய எப்படி வந்து பாலின சமத்துவத்தை சமூகத்தை மிக யதார்த்தமான கொண்டு செய்வது அப்படிங்கிறது இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சுட்டி காமிச்சு அதை எப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது பல இலக்கிய வழிகாட்டிருக்கேன். இறுதியாக மண்டலாலா பூச்சி புத்தக திருவிழா என்பது மண்டலாவுடைய முக்கியமான நோக்கம். கடந்த புத்தக திருவிழாவை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும்போது பின்னாடி நடத்துவதாக சொன்னார். திருச்சி புத்தக திருவிழா என்பது பன்முகத்தன்மையோடு நடத்தப்படுகிறது. ஒரு வரலாற்றை சேர்ந்தது பல்வேறு குழுக்களை எப்படி அணுகப்படுவோம் முன்வைத்தார். அன்பான தலைவர்களை ஒரு உடல் ரீதியாக இணைந்திருக்கிறதே தவிர உளவியல் ரீதியாக யாரும் இழக்கவில்லை என்பதில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த அத்தனை விஷயங்களையும் பல அமைப்புகளாக தனிமனிதர்களாக இல்லாமல் அவருடைய சிறப்பு அமைப்புகளாக உருவாக்குவது, அமைப்புகள் இணைந்து குறுக்காக இருந்து செயல்படும் ஒரு சமூக மாற்றம் நடக்கவில்லை மிகப்பெரிய நம்பிக்கை மிக்க ஒரு தோழர். அந்த நம்பிக்கையை நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடப்போம். மண்டலாளர்கள் சமூகத்தை குடும்பமாக வாழ்ந்தனர். நிச்சயமாக அவர் குடும்பத்திற்கு சபையிலே தொடர்புக்கும் எல்லா சூழல்களில் வீடு வணக்கம். இந்த நிலையத்தில் போட்டு 11 மணிக்கு முடித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. சடங்குகள் எதுவும் இல்லாமல் மண்டலாவை நாம் வலியுறுத்துகிறோம். ஆனாலும் மயானத்தில் நடக்கக்கூடிய சடங்குகள் என்பது நம்முடைய சடங்குகள் இல்லை. அது அங்கு இருக்கிறவர்களுடைய ஏற்பாடுகள் சார்ந்து சில விஷயங்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நிறைய செலுத்தக்கூடிய தோழர்கள் சற்று சுருக்கமாக நினைவுகளை செலுத்த வேண்டுகிறோம். ஏனென்றால் மண்டலாவை பற்றி நமக்கு ஒவ்வொருவருக்கும் நாள் கணக்கில் பேசுவதற்கு ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. தயவுசெய்து இந்த நேரத்தின் நம்பிக்கை தங்களை கண்டுபிடித்துக் கொள்ள இப்போது தலையெழுத்து பணியாளத்தின் சார்பாக சதீஷ் அவர்கள் சதீஷ்
அரவணைக்கும் செயல்பட்டவன் ஒரு ஆற்றலின் செயல்பட்டவன் தமிழகத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் விளையாட்ட ஒரு பேராசானவர். நான் திருநெல்வேலி பார்க்கிறேன். பார்த்துக்கணும். ஆனால் நம்பராவது 25 ஆண்டு தொடர்ந்து நாங்கள் பயணித்திருக்கிறோம். சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். மனிதனுக்கு மரபுகளில் சொல்ல அரவணைப்பார். அனைத்து சிந்தனைகளால் கோரிக்கை கவனிப்பார் தெளிவாக சொல்லுவார். தமிழ் வாசிகளுக்கு அவர் இடத்திலே பேராசாமி வளரும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் பேராசிரியர் எத்தனை பேர் அத்தனை பேரும் காலகட்டம் சரி கலைக்காவிரி விருதை கொடுத்த கலைக்காவிரியில அவர் உட்கார்ந்துருக்கு. அந்த எப்பவுமே பேசுற அந்த மெரிச்சோலே அந்த கலைக்காவிரியோட விருதுதான் பெரிய வச்சிருப்பார். அந்த அளவுக்கு கலையிலிருந்து தீராக பற்றுக் கொண்டவர். தமிழ் தீராக பற்றுக் கொண்டனால டிஎம் கிருஷ்ணா கொண்டு ஒரு மாநில முழுக்க டிஎம் கிருஷ்ணாவுடைய வந்து சங்கரிக்கு பாட வச்சாரு. அவர் முன்னெடுத்த கடைசி ஒரு மாபெரும் எது அப்படின்னா வள்ளலார் இரநூறு வைக்கம் வேறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி நடத்தினார். கீழவை உள்ளவரை உள்ளவரை எங்கள் தோழர் நந்தவரா என்று இருப்பார். வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழருக்கு வீர வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் திரு வைரமணி அவர்களை நந்தனாலா அவர்களுக்கு இவ்வளவு விரைவில் நாங்கள் இரங்கல் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று நம்பவில்லை. எனக்கு ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக தான் எனக்கு நல்ல நெருங்கிய பழக்கம். ஆனால் அவர் குடும்பத்தோடு நான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் திருமாறனும் நானும் விசேவர் கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் ஒரே பெஞ்சில் பக்கத்துல உட்கார்ந்தோம். அத அண்ணன் நந்தவலா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி அறிவாலயத்தில் நடத்தினாரு. அண்ணன் குமரவேல் அவர்கள்லாம் முன்னாடி இருந்து நடராஜன் பண்றவர்களும் அண்ணன்லாம் இருந்தாங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்ப பேசும்போதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், மாதிரி அண்ணன் தம்பி உங்க திருமாறன் நானும் ஒரே கிளாஸ் ஒரே பெஞ்சில பக்கத்து உட்காந்துருந்தோம்னு சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ரொம்ப எனக்கு நெருங்கிய ஒரு உடன் பிறந்த அண்ணனாதான் இருந்தாரு. அந்த கூட்டத்துல பேசுறதுக்கு எனக்கு இவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் வந்து எப்படி அண்ணன் நந்தாவாலாவை பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். கவிஞர் அப்படின்னு கேட்டுருக்கேன். நான் படிக்கிற காலத்துல திருமாறனோட அண்ணன் பேங்க்ல வேலை பார்க்கறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரு என்ன சிந்தனையோட இருப்பாரு அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் அவரோட பழகும் போது இந்த 5 ஆண்டுகள் நான் நல்லா கவனிச்சேன். எல்லாரும் ஒரே சிந்தனையோட, அவர் இடதுசாரி கொள்கையில இருந்தாலும் கூட பகுத்தறிவு கொள்கையை தன்மானத்தோட சுயமரியாதை அப்படியே சுயமரியாதை கடைபிடிக்கக்கூடியவர். அதுல மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கலந்துருந்தாங்க. எல்லாரும் முற்போக்கு சிந்தனையாளர்கள். நான் நம்மளை பேச விட்டாலும் நான் பேசலானே அப்படின்னு. இல்ல நீ பேசுவோம் கருத்து அப்படின்னாங்க. பேசின இருந்து சொன்னது என்கிட்ட. அதுக்கப்புறம் 100 முறை நான் சந்திச்சிருப்பேன் அமைச்சர் வீட்டுல. பாக்குறப்பெல்லாம் சொல்றது, உங்களை போன்றவர்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்னும் நிறைய நீங்க கொஞ்சம் படிங்க, டைம் கிடைக்கிறப்ப நல்ல சிந்தனை கருத்துக்களா பேசுறீங்க. இந்த காலத்துல அது மாதிரி ஆட்களை நாங்க கண்டுபிடிச்சு நாங்க ஒன்று சேர்த்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எனக்கு அந்த வாய்ப்பை பேசுறதுக்கு கொடுத்தாங்க. தந்தை பெரியாரை பத்தி, மார்க்சியத்தை பத்தி, அம்பேத்கர் பத்தி, அண்ணாவை பத்தி, கலைஞரை பத்தி பேசும்போதெல்லாம்
அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு பேசிட்டு நாங்க சொன்ன கருத்துக்களை வந்து உட்கார்ந்தோம்னா அந்த கருத்துக்களை எங்களுக்கு விலைக்கு எப்படி நீங்க இப்படி சிந்தனை பேசுறீங்கன்னு எங்களை தட்டி கொடுத்து எங்க வளர்த்த ஒரு அண்ணனாக பார்க்கிறோம். அவர் மறையவில்லை. அவர் என்றைக்கும் எனக்கு முன்னால் பேசிய மூத்த முன்னோடிகள் சொன்னது போல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்கிறார். இன்னைக்கு அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவரை இழப்பாக நாங்கள் நினைக்கிறோம். அவர் வாழ்வதாக நினைத்து நாங்களும் வாழ்கிறோம். அவர் வழியை பின்பற்றுகிறோம் என்று கூறி அவர் குடும்பத்தார் எல்லாம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மேயர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்களை நினைவு செலுத்த வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மறைந்தும் இன்னும் நெஞ்சவிட்டு மறையாமல் இன்றும் நம்முடைய நெஞ்சிலே நினைவாடி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நந்தலால் அவருடைய இரங்கல் செய்தியில் கலந்து கொண்டு விளையாட்டி அவருடைய புகழையெல்லாம் இன்றைக்கு வெளிக்கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற ஆண்டோர்களை சான்றோர்களை அனைவருக்கும் வணக்கம். நந்தலாலா என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் இல்லை என்று கடந்த 8 ஆண்டுகளாக எங்களுக்கு நெருங்கிய தொடர்போடு வந்து அவர் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய புத்தகங்கள் வேண்டாகும் தன்னுடைய பேச்சாற்றல் வேண்டாகும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து கடந்த 8 ஆண்டுகளாக நம்முடைய குமுறையோடு தொடர்பு கொண்டு வானம் என்ற உருவாக்கி அதில் எங்களிடம் நம்முடைய நம்முடைய மேற்கு வளர்ச்சித்துறை அமைச்சர் விவசாயம் நெருங்கிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே நேற்று முன்தினம் எனக்கு நந்தலா இறந்துவிட்டார் என்று செய்த பொழுது அதிர்ச்சியாக எப்படி குமரவேலு சொன்னார்கள் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு 4 ஆண்டுகள் முன்பாக நான் அமைச்சரிடம் சொன்னோம், தலைவருடைய பிறந்தநாள் விழாவை சுகி சுகத்திற்கு நடத்துகின்ற பொழுது நந்தலாலாவை வைத்து அவருடைய பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அப்போதான் சொன்னார் அமைச்சர் அவர்கள் ஆஸ்பத்திரி வந்தவுடன் அவரை கேட்டு வைக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் நந்தலாலா எங்களை விட்டு பிரிந்து விட்டார். உண்மையிலே நாங்களாம் எங்களில் ஒருவராக எங்கள் உடன்பிறப்பில் ஒருவராக பழகிய இழந்து விட்டோம் என்பதுதான் சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் பிறந்து விட்டு இறப்பு வந்து இயற்கையுடைய நியதி. ஆனால் வந்து ஒரு சமயம் போல தோன்றி புகழோடு தோன்றாமல் இருப்பது என்று சொல்வார்கள். அந்த வகையில் அவர் புகழோடு இன்றைக்கு தோன்றினார். மார்க்சிய சிந்தானத்தில் தான் வங்கியிலே பணியாற்றிய போது மார்க்சிய சிந்தானத்தை ஏற்று பல்வேறு காலகட்டத்தில் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் வைத்துள்ளார். அதுக்கு பிறகு பெரியார் சிந்தனைகளை ஏற்று எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை வாங்கி வீட்டு வழிபட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கு பெரிய துயர செய்வதாக இருக்கிறது. திருச்சி மாநகரத்தில் ஒரு பொக்கிஷத்தை இழந்து விட்டோம். அந்த பொக்கிஷம் எல்லாருக்கும் எப்போதும் ஜாதி மாறுபட்டு இயக்கங்கள் மாறுபட்டு எல்லோரும் அன்போடு பழகக்கூடியவர். மாவட்ட நலக்குழு நானும் ஒரு உறுப்பினர், அவரும் ஒரு உறுப்பினர். பல்வேறு கருத்துக்களை மாவட்டம் முன்னேறுவதற்காக, திருச்சி மாவட்டம் முன்னேறுவதற்காக பல்வேறு திட்டங்களை மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லி செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம். ஆனால் அப்படிப்பட்ட நந்தலாலா இன்றைக்கு இல்லை. அவர் திருச்சியின் பெருமை பெற்று ஒரு புத்தகம் வெளியிட்ட பொழுது என்னிடம் சொன்னார், அமைச்சரிடம் சொல்லி இந்த புத்தக வெளியிட்டாலே வெளியிட வேண்டும் சொன்னார்கள். அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்திய அந்த புத்தக விழாவிலே அந்த புத்தகத்தை நம்முடைய அமைச்சர் திருக்கரங்களாக வெளியிட்டு திருச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிட்ட பொழுது அவர் புத்தகம் வெளியிட்ட நாளில் தான் அதிகமான புத்தகங்களை திருச்சி மாவட்டத்தில் விற்பனையானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியும் பெற்று தந்தவர் நந்தலாலா அவர்கள். அவர் நம்மிடையே இல்லை. அது அவர்களுடைய லோகம் பேசியது போல
அவர் நினைவாற்றல் என்றைக்கும் மறக்க முடியாது, அவர் சொல்லாற்றல் மறக்க முடியாது, எழுத்தாற்றல் மறக்க முடியாது. என்றைக்கும் நம்முடைய நெஞ்சிலே நிலநாடி கொண்டிருக்கும். அவருடைய பேச்சாற்றலும் நினைவாற்றலும் எழுத்தாற்றலும் என்றைக்கும் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நின்று அவரோடு செயலாற்றுவது எங்களுடைய கடமையாக நான் இந்த திராவிட மாடல் கலை சார்பாக எடுத்துக்கொள்கிறேன். முதன்மை செயலர் அவர்கள் கூட 3 முறை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நான் வந்து விடுவேன்னு சொன்னார். ஆனால் நான் அவருடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவரும் அதிர்ச்சி விட்டு இறந்து விட்டாரா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் இறக்கக்கூடிய வயதல்ல, அவர் எப்படி அவருடைய இயற்கை பிரித்து விட்டது என்ற பொழுது நம்ம சொல்ல முடியாத துயரத்திருக்கின்றோம். ஆகவே அவர் வெளியில் நின்று அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்றைக்கும் நாங்கள் விட்டுவதனாக முதன்மை செயலர் சொன்னார். நான் இருக்கின்றேன், கவலைப்படாதீர்கள் சொன்னது போல அவரோடு இருந்து பணியாற்றுகிற நாங்கள் உங்களுக்கு என்றைக்கு விட்டுவதனையாக இருப்போம். அவர் வழியில் நாம் பணியாற்றி ஒவ்வொருவரும் அவரை போல செயல்பட வேண்டும் என்ற பிரதிபலையை எதிர்பார்க்காமல் சமூக சிந்தனையாளராக, பொதுவுடைய சிந்தனையாளராக, பகுத்துறை சிந்தனையாக பணியாற்றுவர் நம்முடைய நந்தலாலா. அவர் இழப்பு என்பது நம்மளுக்கு பெரிய இழப்புதான் என்று சொல்லி அவருக்கு இளமைப்பா சொல்லி விடுகிறேன். நந்தலாலாவுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் சொந்தம் என்றாலும் அவர் தன் இறுதி நாள் வரை வசித்த இந்த தெருவுக்கு கலைஞர் நந்தலாலா தெரு என்கிற பெயரை நம்முடைய மாநகர மேயர் நினைத்தால் கவுன்சில் மூலமாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பணியை நந்தலாலாவினுடைய தமிழ் பணி சார்ந்து அவர் கொண்டிருக்கின்ற மரியாதையின் பெயரால் திருச்சி மாநகராட்சி செய்யும் என்று நேரத்திலே என்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேயர் அவர்கள் தன்னுடைய சம்பளத்தை மேயர் அவர்களும் பழமைப்பினர்களும் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நண்பர்களே, சிபிஐஎம் சார்பாக தொடர் ஞானதேசிகன் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலே சோலைக்கூறுகள் தூங்கி களம் வானம் வயல் என்று வாசிப்பு பழக்கத்திற்கான கதவை திறந்து விட்டவர்கள் தோழர் நந்தலாலா அவர்கள். அதுபோல பல்வேறு அரசியல் நீரோட்டங்களைச் சேர்ந்தவர்களை மனமாற்றுவதற்கு அப்பாற்பட்டு அரவணைத்து ஊக்குவித்த சொல் வல்லார் பாட்டாளியின் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல் வல்லார் தோழர் நந்தலாலா அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனின் சார்பிலே மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். களம் அமைப்பின் துளசிதாசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 16-17 ஆண்டுகளுக்கு முன்னால் களம் இலக்கிய அமைப்பு திருச்சியிலே தொடங்கிய பொழுது அதற்கு ஆலோசனை தந்தவர்கள் இருவர், ஒருவர் ஞானி, மற்றொருவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள். எங்களுடைய திருச்சி இல்லத்திலேதான் அந்த கூட்டம் நடைபெற்றது. தினந்தோறும் அவரை சந்திக்கிற நண்பர்களில் நானும் ஒருவன். தினந்தோறும் என்றால் தினந்தோறும் நடைபயிற்சிகள். உரிமையோடு நந்து என்று அழைத்தாலும் சில நேரங்களில் மேல் தாத்தா என்று அழைப்பதை போலவே நான் அழைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். தோழர் அருணன் அவர்கள் சொன்னதை போல தொடர்ந்து சனாதன எதிர்ப்பு என்பதுதான் அவர் முன்னெடுத்து வந்த, கடைசி வரை பேசி வந்த சொல். அதை நிறைவேற்றும் விதமாகத்தான் பல்வேறு கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் ஏசா, களம், வானம் ஒன்றொன்றும் தனித்தனியாக அல்ல. மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம். அந்த அடிப்படையிலே திருச்சியிலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அவர் எந்த கொள்கையை தாங்கி கொண்டு நின்றாரோ அந்த கொள்கையை தொடர்ந்து ஏற்று நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் குறிப்பாக பாரதிய நிவேதிதா அவர்களுடைய மன வலிமையை, ஒரு குழந்தைகளாக தன் தந்தையை காப்பாற்றுவதற்கு அவர்கள் எடுத்த அந்த போராட்டத்தை நான் நினைவு கூறுகிறேன். இப்படியான குழந்தைகளை பாரதிய நிவேதிதா என்று பெயரிட்டு, தன்னுடைய இல்லத்திற்கு காலிலம் என்று பெயரிட்டு, தன்னுடைய பெயரை நந்தலாலா என்று அமைத்து
ஒரு சமூக கண்ணோட்டத்தோடையே தொடர்ந்து பேசி வந்தவர். தனிப்பட்ட பேச்சில் குடும்பத்தை பற்றி பேசவே மாட்டார். அப்படி சமூகத்திற்காக வாழ்ந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோடு பழகிய நண்பனை புரிந்து விட்டோம் என்கிற உணர்வு துணியும் இல்லை. ஏனென்றால் நந்தலாலா இருக்கிறார் என்பதுதான் மன ரீதியாக மனதில் இருக்கிறது. அவருக்கு நம்முடைய அனைவரும் இயக்கத்தின் சார்பிலும் வீர வணக்கம் சொல்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நந்தலாலாவினுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான உயிரெழுத்து சுதீர் செந்தில் அவர்களை அஞ்சலி செலுத்துவார். சுதீர். சுதீர் இல்லையா? திராவிடர் கழகத்தின் சார்பில் வில்வம் அவர்கள். வில்வம் அரசு முற்போக்கு சார்ந்த தோழர்கள் தான் இங்க பெரும்பாலும் இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடணும், உடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுதான் சமூகத்துல நாம சொல்றது. ஆனாலும் சில பேருடைய இழப்புங்கிறது எல்லாரையுமே உடைய வச்சிடும். அது எவ்வளவு பெரிய போராளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அனுபவமா இருந்தாலும், அப்படிப்பட்ட உடைந்து போன சூழல்ல தான் இங்க எல்லாருமே இருக்கிறோம். அவங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. கலைஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உள்ள மிகப்பெரிய இடத்துலலாம் இருந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட காவல்துறை தன்னிச்சையா இப்ப காவல்துறை அவ்வளவு பேர் இங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. திருச்சி மாநகராட்சியிலிருந்து நிறைய அவர்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவருடைய ஆளுமை தனித்தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான். திடீர்னு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல், 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல், இடைப்பட்ட அந்த 1 மாத காலத்துல தோழர்கள் மாத்தி மாத்தி என்னாச்சு எப்படி இருக்காங்க, என்னாச்சு எப்படி இருக்காங்க. அந்த வானம் குழு அது எல்லா வாட்ஸ்அப் குழு மாதிரியான ஒரு குழு கிடையாது. அதில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு அதிகாரத்துல அந்த குழு. அது அந்த வானம்ங்கிற பேர்ல மாதாந்திர கூட்டம் நடத்தினாலும் கூட அது நடத்த முடியாத சூழல்ல அந்த வாட்ஸ்அப் குழு இறந்த அன்னைக்கு காலையில 8 மணிக்கு என்ன நடக்குன்னு தெரியாத சூழல்ல அந்த குழுவை நான் பாக்குறேன். ஏன்னா அந்த குழுல தினம் தினம் இயங்கக்கூடிய ஒரு கவிஞர் நந்தலாலா இறந்த அன்னைக்கு காலையில பாக்குறேன் ஏதாவது பதிவு இருக்குமான்ட்டு. பதிவு இருந்தா இயல்புக்கு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவருக்கு பிற்பாடுதான் அந்த தகவல் வருது. இன்னொரு விஷயம், ஒருத்தர் பெரியார் கருத்தை பேசுறாரு அப்படின்னா 10 பேர் எதிர்ப்பை சம்பாதிச்சுதான் பேச முடியும். கம்யூனிஸ்ட் பேசினாலும் சரி, அம்பேத்கர் எது பேசினாலும் சரி. ஆனா நந்தலாலா அவர்களுடைய இயல்பு என்னன்னா, அவரு இயல்புலே கம்யூனிஸ்டவாதி, பெரியாரையும் பேசுவாரு, அம்பேத்கர் பத்தி பேசுவாங்க, காந்தியை பற்றி ஒரு புதிய கோணத்தை எல்லாத்தையும் பேசினாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட சேர்ந்து புத்தக கண்காட்சி நடத்துவார். கல்லூரிகளிலும் போய் பேசுவார். அதாவது எல்லோரையும் நேசிப்பது சிரமம், ஆனால் பழகி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கவிஞர் நந்தலாலாவுக்கு யாருமே எதிரிங்கிறதே கிடையாது. யாருமே பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில எப்போதுமே அப்படி ஒரு மென்மையோடு வாழ்ந்தவர். இன்னைக்கு அந்த இறப்புங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. வீர வணக்கம். உண்மையில என்கிட்ட எந்த சொற்களும் இல்லை. நந்தலாலாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நண்பர் இது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம். என்னோட 8 வயசு மூத்தார். என்னால 2 நேரம் வாடாப்பாதான் பேசிப்போம். எனக்கு புரிய வார்த்தை என்கிட்ட சொல்லாம போயிட்டா அப்படின்னு தான். இங்க பெங்களூர் போனது எனக்கு தெரியாது. தெரிஞ்சதான் விட்டுருக்க மாட்டேன், கமிட்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறது நெருக்கமான பழக்கம். நான் எழுத சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு எழுத்து சொன்னது, ஆனா பின்னாடி எல்லாம் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சா. அப்படி எனக்கு மகிழ்ச்சியான இருந்தது. தொடர்ந்து எழுத சொல்லி வற்புறுத்திட்டே இருந்தேன். ஒரு நாவல், இந்த ஊரும் வரலாறு இருந்துட்டு 2வது பாகம் இதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி இது வாழ்நாள்ல எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பாதிக்கிறது ஒரு இல்லாமை தான். நான் பொதுவா மரணத்தை பத்தி தான் நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். ஆனா இந்த மரணம் இவ்வளவு கொடுமையான இருக்கின்றது எல்லாம் புரிய வச்சுட்டு போயிட்டா. அப்படி
அவர் நினைவு என்கிட்ட இருக்கும். நான் நந்தலாலா பத்தி ஒரு நூல் எழுதுவேன். அதான் அவருக்கு நான் செய்யற கடமையா இருக்கும். என்னோட அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். நந்தலாலாவுடைய ஊரும் வரலாறு நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. விரைவில் அதை வெளியிடுவதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பொருத்தமான அஞ்சலியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தாமிரதாசனுடைய துணைத் தலைவர் திரு முத்துநிலவன். வேடிக்கை முழுவதைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயே என்று திமிராக பாடுவான் பாரதி. அது மாதிரி திமிரா பேசுவதற்கு அவருக்கு தகுதி உண்டு. அதே போல் தன் மகளுக்கு பாரதி என்றும் இன்னொரு மகளுக்கு நிவேதிதை என்றும் வீட்டின் பெயரை காணி நிலம் என்றும் வைத்திருக்கிற நந்தலாலாவை 40 ஆண்டுகளாக நாம் நெருங்கிய நண்பர்கள். 1984 எனக்கு ஆண்டு சரியாக நினைவிருக்கிறது. அப்பொழுது நாகை மாலி என்கிற இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் நந்தலாலா இருவரும் நாகப்பட்டினத்தில் தாமிய கசா அமைப்பாளர்களாக இருந்தார்கள். ஒரு 10 நாள் கழித்து பேப்பர் திருத்தத்துக்காக நாகப்பட்டினம் போனப்போ நான் தங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுனால ஜெயந்தியும் பாரதி நிவேதானா கோடை விடுமுறைக்கு திருச்சிக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். இவா நம்ம வீட்டுக்கு தங்கிக்கணும். வீட்டுக்கு போனா பெரிய நூலாம், இது பூபுரி நூலாக வச்சிருக்க. ஆனா தொழிற்சங்கம் தவிர கலை இலக்கிய கூட்டங்கள்ல பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க. ஐயோ கலை இலக்கியம் பேச வராது சொன்னேன். மதிச்சு பிடிச்சி ஒரு நாள் பேச முடியும், இவ்வளவு கருத்துக்கள் நீ பேசலன்னா கருத்துக்கள் இல்லாத பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்று சொல்லி, அப்பொழுது நந்தலாலா மதுக்கூடாமலையும் நானும் பல்வேறு கூட்டங்களில் மாறி மாறி நடுவர்களாக இருந்து எந்த ஈகோவும் இல்லாம, உங்களுக்கு தெரியும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் 10 வருஷத்துக்கு மேல ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பட்டிமன்றம் பிழைப்பல்ல என்பதனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு 40 ஆண்டுகளாக நாங்கள் இன்று வரை இணைந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி வருகிற போது பெங்களூரில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி வந்தவுடன் நான் போனில் தொடர்பு கொண்டேன். அவர் மகன் எடுத்துட்டு மாமா அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எமர்ஜென்சி கீழே இருக்காங்க, நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நீ பாரதி ஆளான்னு கேட்டேன். இல்லப்பா நான் நீ இப்போ வந்தேன்னா நான் 10 நாள் ஆயிடுச்சுன்னா. உடனே என்னால் போய் பார்க்க முடியாத நிலையினால் என் இருக்கிற மனைவியை அனுப்பி அவர்கள் என் மனைவி மல்லிகாவும் ஜெயந்தியும் நெருங்கிய நண்பர்கள். கடைசி நாள் தான் போய் பார்த்து அந்த கொடுமையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. நந்தலாலா எங்களுக்கு ஏற்படுத்திய மாற்றம் என்னவென்றால், சமூகத்தில் எதிர்ப்புகள் வருவதுதான் இயல்பு. தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் காரல் மார்க்சும் எவ்வளவு போராட்டங்களை கண்டிருப்பார்கள். அவர்கள் கருத்து சொல்கிற போதும் அது வரும் என்று ஒரு அமைப்புக்கே ரத்தத்தை பாய்ச்சியவன் நந்தலாலா. ஆனால் நாங்கள் நிறைய மாறி இருக்கிறோம், நாங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்கும் முகத்தை முறித்து பேசியதில்லை. அப்படி ஒரு நட்பு, அது தாமிய கசாவுக்குரிய இயல்பான ஈகோ இல்லாத நட்பு. இன்றைக்கு அவன் இல்லை என்றாலும் கூட என்னுடைய பொதுச் செயலாளர் ஆலயம் சென்னியா சொன்னதை போல இந்த வீதிக்கு நந்தலாலா தெரு என்கிற பெயரை நீங்கள் வெற்றித்தர வேண்டும். அவர்தான் நாங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதைக்கு, நீங்கள் வைத்திருக்கிற அன்புக்கு காரணமாக இருக்கும். அவருக்கு என்றும் மரணம் இல்லை. மரணம் என்பது இயல்பு. இன்னாலும் அம்மைய உலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தவரே என்று புறநானூற்று சொல்வார். அதுபோல ஜெயந்தியும் பாரதியும் நிவேதியும் தமிழ் உலகம் என்றைக்கும் நந்தலாலாவை மறக்காது, உங்களையும் மறக்காது என்று அவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு, தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழ் தொண்டன் நந்தலாலா சாவதில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஸ்ரீதர் அனைவருக்கும் வணக்கம். சொல்ல முடியாத துயரத்தோடு தான் இங்கே இடைவெளிக்கிறோம். ஏராளமான தோழர்கள் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நந்தலாலை பற்றி பதிவு செய்வதற்கு ஏராளமான விவரங்கள் இருக்கிறது. நேரம் நம்மை அனுமதிக்கவில்லை என்பதுதான் நமக்கு முன்னே இருக்கிற நிலைமை. உண்மையிலேயே மாநில குழு கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் பிறந்த போது வந்த இந்த செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது உண்மையாக இருக்கக்கூடாது எல்லாம் நினைத்து அவருடைய மகள் பாரதிக்கு தொடர்பு கொண்ட போது இது உண்மைதான் என்று சொன்ன போது நெஞ்சம் பதறியது. உடனே மாநில குழு கூட்டத்தில் இருந்து இங்கே வந்தோம். ஒரு 1979 இருந்து தோழர் நந்தலாலை அறிந்து வந்தான். நெடுஞ்செழியனாக கல்லுக்குழி காலனியிலே பாரதி இளைஞர் இயக்கம் என்ற இயக்கத்தை அவர் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்ததிலிருந்து
தாமுக ஆசையோடு தன்னை இணைத்துக் கொண்டு இடதுசாரி இயக்கத்தோடு கள செயல்பாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு பணிகளை இந்த திருச்சியில ஆற்றிருக்கிற பணிகளை சொல்லிக்கிட்டே போனா ஏராளமா போலாம். தன்னை ஒரு கூட்டுக்குள்ளே அழைத்துக் கொள்ளாமல் எல்லாரோடும் இணைந்து பழகிறதா அவருடைய மிகச்சிறந்த பாங்கு. எல்லா அமைப்புகள், எல்லா விதமான கருத்தோட்டம் உள்ளவர்கள் அனைவரையும் ஒரு சகலாக இணைத்து தன்னுடைய நல்ல சமூக நோக்கத்துக்கு பயன்படுத்துவதில் ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர். அருள் குறிப்பிட்டதை போல அவருடைய மைய வேலையாக இருந்தது சனாதன எதிர்ப்பு தான். மதவெறியாக்களோடு மட்டும்தான் அவருக்கு பரிசீலனை இல்லையே தவிர மற்ற அனைவரோடும் அவருக்கு இணைப்பு இருந்தது, பிணைப்பு இருந்தது. அந்த வகையிலே தான் ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை அவர் திருச்சிக்கு செலுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய குரல் என்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கலை இலக்கியவாதி மேடையிலே மட்டும் பேசுகிற கருத்துக்களை பேசுகிறவர் உண்டு. ஆனால் மேடையிலே பேசுவது மட்டுமல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாலும் மிகச்சிறந்த செய்கிற ஒரு ஆர்கனைசர் அவர். பிரம்மாண்டமாகவும் இருக்கும், துல்லியமாகவும் இருக்கும். அப்படி ஒரு நிகழ்ச்சியை வடிவமைப்பது நந்தலாவுக்கு நந்தலாதான். ஏராளமான மாநாடுகள், ஏராளமான கருத்தரங்குகள் இப்படி அமைத்து தொகுத்து நடத்தி இருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் சொன்னா அதுவே ஒரு வரலாறாக அமையும். உண்மையிலேயே இந்த ஊருக்கும் வரலாறு கூட படைத்து கொடுத்து அது பல்வேறு ஊர் வரலாறுகள், ஊர் வரலாறுகள் இருக்கும். ஆனால் நந்தாலா உருவாக்கிய வரலாறு ஊரையும் தொட்டது, தேசத்தையும் நினைத்தது. அப்படிப்பட்ட அற்புதமான ஊரை அவர் ஆக்கலாம். அப்படிப்பட்ட நந்தாலாவுடைய வரலாறு நிச்சயமாக முடியவில்லை, அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர் இறக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்து சகோதரி ஜெயந்திக்கும் அவர் குழந்தைகளுக்கும் இயக்கம் என்றைக்கும் துணை நிற்கும், சமூகம் என்றைக்கும் துணை நிற்கும் என்று தெரிவித்து அஞ்சலி பதிவு செய்கிறது. தொடர் நந்தலாவுடைய குடும்பத்தினர் சார்பாக அவரது மகள் பாரதி நம்முடைய அவரோட சமுதாய பணி எப்படி சிறப்பா இருந்துச்சோ அதே மாதிரிதான் எங்களோட குடும்பமும். நான் என் தங்க 2 பேரையும் ரொம்ப சிறப்பா வளர்த்து, எங்க அம்மாவையும் ரொம்ப பாசத்தோடு அரவணைப்போடு அப்பாவை பேணி பார்த்துட்டாங்க. மருமகளையும் 2 பேரையும் சொல்ல மாட்டாங்க, விஜயையும் பார்த்திபனையும் மகன் போலவும் வழி நடத்துவனாங்க. பேரும் பேட்டியையும் அப்படித்தான். அப்பா என்பதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பன், ஒரு மென்டார், ஒரு மோரல் சப்போர்ட். அடிக்கடியும் போன்ல தொடர்பு கொள்ள மாட்டோம். பேசும்போது குடும்ப சம்பந்தமாக எதுவுமே இருக்காது. எங்களுடைய உரையாடல்கள் எல்லாம் அப்பாவை தாண்டிய உறவை சாராத ஒரு உரையாடலாக தான் எப்பவுமே இருந்தது. அப்பா கொடுத்த நல்ல குவாலிட்டிஸை கண்டிப்பாக எங்கள் குழந்தைகளுக்கு மேலுக்கும் வயதாவுக்கும் ஊற்றி அப்பாவை எப்போதும் வாழ வைப்போம். அப்பாவோட பயணம் இன்னைக்கு முடியல. அவங்க எழுத்து மூலமாகவும் அவங்களோட பேச்சு மூலமாகவும் இப்ப இருக்கிற இணையத்தோட உதவியோட அது தொடரும். அத தொடரணுங்கிறது எங்களோட விருப்பம். நாங்க அதை செய்ய எல்லா முயற்சியும் பண்ணுவோம். இங்க வந்து அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க அப்பா சம்பாதிச்ச பெரிய விஷயம் மனுஷங்க, அதுல அவங்களுக்கு ரொம்ப பெருமை. எந்த பாகுபாடும் இருக்காது. மினிஸ்டர், கலெக்டர் எல்லாரும் அப்படின்ட்டு எல்லாரோடையும் சமமா பழகுவாங்க. நேற்று வந்து எங்க வீட்டுக்கு எத்தனை வருஷம் கூட எனக்கு தெரியல, செய்தித்தாள் வந்து டெய்லி போடுற அங்கிள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. எல்லாரும் வந்து துடிக்கிறாங்க. எனக்கு தெரியல, எங்க அப்பா மாதிரி நாங்க ஒரு 50% இருந்துட்டோம்னா கூட, 50% என் குழந்தைகள் எல்லாம் நாங்க வளர்த்துட்டோம்னா கூட வெரி ஹாப்பி. தொடர் நந்தலாலா இவ்வளவு பேரை சம்பாதித்தார் சொன்னார்கள். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த கார்த்திக் என்கிற டாக்டரை கடைசியாக தன்னுடைய அன்பர்களில் ஒருவராக சேர்த்து கொண்டார். நேற்று காலை என்னிடம் அவர்தான் தன்னுடைய அழுகையினூடாக அவருடைய மரண செய்தியை சொன்னார். அந்த அளவிற்கு செல்லும் இடங்கள் எந்த இடத்திலும் ஒரு நண்பரை தேடிக்கொள்வதில் நந்தலாலாவுக்கு இணையாக யாரும் இல்லை. அவரிடம் நாம் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் மறுக்காமல் ஏற்று நடத்தக்கூடிய செயலாற்றல் மிக்கவர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அவரிடம் மிக பெரும் பணிகளை இந்த காலத்தில் ஒப்படைத்திருக்கிறது.
இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை பெரும் விவாதமாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் ஒரு மாநில மாநாட்டை நடத்தியவர் தோழர் நந்தலாலா. இந்த நேரத்தில் நான் பெருமிதமாக தோழர் நந்தலாலாவின் பணியை என்னால் நினைவு கூற முடியும். இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நெருக்கடி தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் மொழிக்கு வந்தபோது இதே திருச்சியில் தான் இந்தி ஆதிக்க திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டையும் இதே திருச்சியில் தான் அவர் நடத்தி கொடுத்தார். அவரால் செய்ய முடியாத பணி என்று அவர் எதையுமே சொன்னதில்லை. திருச்சிக்கு ஒரு கடல் வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தால் கூட கொண்டு வந்து கொடுத்திருப்பார் என்றுதான் நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர். என்னுடைய 62வது பிறந்த நாளை இன்றைக்கு இப்படி கொண்டாடுவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. தோழர்களே, கவிஞர் நந்தலாலா அவர்களுடைய இறுதி பயணம் தொடங்குகிறது. தோழர் நடராஜன் அவர்கள், குமரவேல் அவர்கள் அவருடைய வண்டி முன்னாடி செல்லும். கருமண்டபம் வழியாக மேம்பாலம் ஏறி பைபாஸ் வழியிலே நாம் நம்முடைய மயானத்திற்கு செல்ல இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற அந்த வழியாக அவருடைய நிறைவு பயணத்திற்கு பின்தொடர்ந்து வருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிருந்து கிளம்புறோம், நம்ம பாலம் ஏறுறோம். அர்ப்பணித்த தோழரே, உங்களின் சமூக பயணம் நின்று விடாது. நாங்கள் இருக்கோம் கொண்டு செல்ல கவிஞர் நந்தலாலாவின் இறப்பு என்பது பத்திரிகை வாசிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற போராளிகளுக்கு பேரிழப்பு